தமிழ் எழுத்துகள் பிறக்கும் விதத்தை பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு உயிரினுடைய முயற்சியில் உள்ளே போன அல்லது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காற்றானது வெளியில் வரும்பொழுது எழுத்தினுடைய ஒலிகள் வரும். உள்ளே நிறைந்திருக்கக்கூடிய காற்று வெளியில் வருவது தான் மொழியினுடைய ஒலி. அந்த ஒலி தான் பின்பு மொழி. அது எழுத்து, ஒலி உச்சரிப்பு முறை என்ற அடிப்படையில் பார்த்தோம்னா, உயிர் எழுத்துக்கள் 12, அதாவது ஆனாவிலிருந்து அவ்வண்ண வரைக்கும். இடையின எழுத்துகள் ஒரு 6, எழல வழல, இவையெல்லாம் கழுத்தின் இடம் கொண்டு பிறக்கும். மெல்லின எழுத்துக்கள் இருக்குங்க இல்லையா, ஞன நமன, இந்த 6ம் மூக்கை பிறப்பிடமாக கொண்டு பிறக்கும். வல்லின எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய க ச ட த ப ர, இந்த 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். ஆயுத எழுத்திற்கு பார்த்தீங்களா, அது தலையினுடைய உச்சியை இடமாக கொண்டு பிறக்கும். அப்போது உயிரெழுத்து இடையின எழுத்தும் கழுத்தின் வழியாக கழுத்திலிருந்து பிறக்கும். அவருடைய ஒலி கழுத்திலிருந்து தோற்றுவிக்கப்படும். மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து தோற்றுவிக்கப்பட வேண்டும். வல்லின எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு தோற்றுவிக்கப்பட வேண்டும். ஆயுத எழுத்து தலையினுடைய உச்சியை இடமாக கொண்டு தோற்றுவிக்க வேண்டும். ஆனால் உதடு, நாக்கு, பல், வாய் ஆகிய இந்த 4னுடைய உதவி கொண்டு தான் அத்தனை எழுத்துக்கள் ஒலியாக வெளியில் வரும். உதடு, நாக்கு, பல், வாய் ஆகிய அந்த 4ன் உதவி கொண்டு. வாய்ங்கிறது மேல் அன்னம், கீழ் அன்னம், நடு அன்னம் என்றெல்லாம் மாறும். நன்றி, வணக்கம்.